தங்கலான் விக்ரமோட நடிப்பாகட்டும், அவரோட கேரக்டர் உடல் மொழியாகட்டும், ஜிவி பிரகாஷ் குமாரோட இசையாகட்டும், பா ரஞ்சித் இயக்கத்துல தங்கலானோட மேக்கிங் வீடியோ பார்த்தப்போ அது மெல் கிப்சனோட அப்போகலிப்டோவை நினைவுபடுத்துற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. இந்த படம் சர்வதேச அளவுல மிகப்பெரிய கவனத்தை ஈர்க்கிறதோட விக்ரமுக்கு இது மிகப்பெரிய சாதனையா இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. எப்போடா படம் வரும்னு ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்து கிடக்க, பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக வேண்டிய தங்கலான் சில பல காரணங்களால தள்ளி போயிட்டே இருக்கு. பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகாத படம் ஜனவரி 26 குடியரசு நாளன்னைக்கு வெளியாகலாம்னு செய்தி வெளியிடப்பட்டது. இதையடுத்து எல்லா ஏரியாலையுமே படம் நல்லபடியா விற்பனையாக தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா, பா ரஞ்சித்தும் மிக்க மகிழ்ச்சியோட இருந்தாங்க. இந்த நிலையில தான் படத்தை இன்னும் வேற லெவலுக்கு கொண்டு போகணும்னு முடிவு பண்ணி கிராபிக்ஸ் ஒர்க்ஸை பிரம்மாண்டமா மேம்படுத்தி இருக்கு தங்கலான் படக்குழு. இதுக்கு விநியோகஸ்தர்களும் டபுள் ஓகே சொல்லிவிட கிராபிக்ஸை மெருகூட்டும் பணிகள் மும்முரமா போய்கிட்டு இருக்கு. இந்த வேலைகள் முடிய இன்னும் 2 மாசம் ஆகணும்னு தெரியறதால ஏப்ரல் மாசம் படத்தை வெளியிட படக்குழு முடிவு பண்ணியிருக்கு. இதுக்கு இடையில ரசிகர்களுக்கு தீனி போடும் விதமா பா ரஞ்சித் தயாரிப்புல டெஸ்லா புகழ் திவ்யா துரைசாமி, கீர்த்தி பாண்டியன், சாந்தனு, அசோக் செல்வன் நடிப்புல நீல நட்சத்திரம் திரைப்படத்தை, அதாங்க ப்ளூ ஸ்டார் திரைப்படத்தை வெளியிட பா ரஞ்சித் முடிவு செஞ்சுட்டதா தகவல் வெளியாகி இருக்கு.